சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் செப்டம்பர் 4. கலப்பு திருமணம். யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். கலாத்தியர் 3:28. இன்று பல கலப்பு திருமணங்கள் நம் நாட்டில் நடைபெறுகின்றன. இதை தீவிரமாய் ஆதரிக்கும் பலர் உண்டு, அதேபோல் எதிர்க்கும் பழமைவாதிகளும் உண்டு. திருமறையில் இதற்கு பதில் உண்டா? நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ திருமறை ஒருபோதும் மாற்று கலாச்சார திருமணங்களுக்கு எதிராய் பேசுகிறதில்லை. விசுவாசிகள் அவிசுவாசிகளை மணப்பதை மட்டுமே அது எதிர்க்கிறது. 2 கொரிந்தியர் 6:14-15. ஈசாக்குக்கு கானானியரிடத்தில் பெண் கொள்ள வேண்டாம் என ஆபிரகாம் கூறியது மாற்று கலாச்சார திருமணத்திற்கு எதிர்ப்பாயல்ல. தன்னை எந்த நாட்டிலிருந்து கடவுள் வேறுபிரித்தாரோ அந்த நாட்டிற்கு தனது மகன் திரும்பச் செல்லக்கூடாது என்பதற்காகவே. ஆதியாகமம் 24:1-19 வரை. கலப்பு மணம் செய்த மோசேக்கு எதிராய் பேசிய மிரியாம் மீது கடவுள் சினம் கொண்டார். எண்ணாகமம் 12:1-9. யோசேப்பின் மனைவி எபிரேய பெண்ணல்ல. ஆதியாகமம் 41:45. தனிப்பட்ட முறையில் இவ்வகை திருமணங்களுக்கு நான் எதிரல்ல, அதே வேளையில் அவற்றை அதிகமாய் ஊக்குவிப்பவனும் அல்ல. ஏனெனில் தம்பதியர் ஒரே கலாச்சார பின்னணியிலிருந்து வந்தாலும் அறிவு, ஆன்மீகம், ஆழ்தத்துவம் போன்ற பல வேறுபாடுகளை அவர்கள் சமாளிக்க வேண்டியதிருக்கிறது. கலாச்சாரத்திலும் வேறுபாடு என்றால் அது கூடுதல் அழுத்தம்தான். யூதனென்றும் கிரேக்கனென்றும் இல்லை என வேதம் கூறும்போது அது ரட்சிப்பையும் இறைவனுக்கு முன் இருவரும் சமம் என்பதையுமே குறிப்பிடுகிறது. கலாத்தியர் 3:28. வேற்று நாட்டவரை மணமுடித்தால் பிள்ளைகளுக்கு தாங்கள் எதை சேர்ந்தவர்கள் என்று குழப்பம். வேற்று மொழியினர் என்றால் பொதுவானதொரு மொழியில் இருவரும் தேர்ந்திருந்தால் ஒழிய நெஞ்சோடு நெஞ்சு பேச முடியாது. ஆகவே இதில் நடைமுறை ஞானம் வேண்டும். மிஷனரி பணித்தளங்களில் புதிய விசுவாசிகளிடையே கலப்பு மணங்களை நாங்கள் ஊக்குவிப்பதில்லை. அதே போல இந்து குடும்பங்களிலிருந்து வாலிபர் கிறிஸ்துவிடம் வரும்போது அவர்களது குலங்களில் இருந்தே வாழ்க்கை துணைகளை கண்டுபிடிக்க நாம் பெரிதும் உதவ வேண்டும். இல்லையெனில் நற்செய்திக்கு எதிர்ப்பு உண்டாகும். நற்செய்தி பணியில் சமுதாய சீர்திருத்தம் முக்கியமானதல்ல. அப்படி இருந்தால் பவுல் தனது காலத்தில் இருந்த அடிமை வியாபாரத்திற்கு எதிராய் போராட்டம் நடத்தியிருப்பாரே. மாறாக யூதருக்கு யூதனைப் போலவும் யூதர் அல்லாதவருக்கு யூதர் அல்லாதவனைப் போலவும் நடந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 9:20-21. மற்ற காரியங்களெல்லாம் பொருத்தமாயிருக்குமானால் சாதி வித்தியாசம் என்ற ஒரே காரணத்தினால் பெண்ணையோ மாப்பிள்ளையையோ வேண்டாம் என்று சொல்வது கடவுளுக்கு பிரியமாயிருக்காது. புறவினத்திலிருந்து எங்களை உமக்கு மணமகளாய் தெரிந்து கொண்ட இயேசுவே, உமக்கு நன்றி.